உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, கூடவே வைரல் இன்ஃபெக்ஷனும் ஃப்ரீக்வெண்ட்டாக வருதா? தூங்கும்போது ஸ்னோரிங் ஜாஸ்தியாக இருக்கா? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இவள் மணிமேகலை. குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, தூங்கும்போது கொரட்டை ஜாஸ்தியாக இருக்குது, அப்புறம் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சீரியஸ் ப்ராப்ளமாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் என் பாப்பாவுக்கு வந்து அடினாய்ட் அண்ட் டான்சில்ஸ் வந்து சர்ஜரி வரைக்கும் போச்சு. அதை தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சிம்டம்னு நாங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. எப்போதுமே வாய் வந்து ஓப்பனில் வச்சு நல்ல ஸ்னோரிங் வந்து சத்தமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கோல்டு வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நியர்லி ஒரு 2 மந்த்ஸில் வந்து 3 டைம்ஸ் வந்து அட்மிட் பண்ணியிருப்போம் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீச் வந்து டிலே இருக்கும். அந்த இல்லை பேசுகிறாங்க அப்படின்னாலுமே அது வந்து சரியாக கிளியராக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம். டாக்டர் வி கன்சல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வைரல் இன்ஃபெக்ஷனுக்காக தான் டாக்டர்கிட்ட வந்து போனோம். அது பீடியாட்ரிஷன்ட்ட போனோம். லக்கிலி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பீடியாட்ரிஷன் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தாங்க. பட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ டாக்டர் போகும்போது ஃபஸ்ட்டு வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது சீஸ்னலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் வந்து ஸ்னோரிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு மெயினான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது அவங்க வாயில் வந்து நிறைய ப்ரீத் பண்ணுறதுனால இந்த சைடில் வந்து நிறைய ஒரு நாள் வந்து நுரை மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதை நான் சொல்லவும் அந்த ஃபோட்டோ கூட நான் காட்டவும் அப்புறம் தான் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சொன்னாங்க, மேபி இது வந்து அடினாய்டாக இருக்கலாம். அடினாய்டு வந்து அதிகமாக இருக்கனால டான்சில்ஸும் வந்து வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வாய் வழியாக ப்ரீத் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி எனக்கு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் வந்து மேபி அடினாய்டாக இருக்கலான்னு கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து இஎன்டி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இஎன்டி கிட்ட போனதுக்கப்புறம் இஎன்டி சொன்னது என்னென்னா, அப்போ பாப்பாவுக்கு வந்து 2 இயர்ஸ் தான். ஸோ 2 இயர்ஸுங்கும் போது நமக்கு வந்து அடினாய்டுக்கான அந்த எக்ஸாக்ட் எக்ஸ்ரே வந்து எடுக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பேபிஸ்க்கு வந்து 12 இயர்ஸில் வந்து இது போயிடும். ஏன்னா எல்லா பேபிஸ்க்குமே அடினாய்டு டான்சில்ஸ்ங்கிறது வந்து அப்பப்போ வரும் தான். ஆனால் வந்து 12 இயர்ஸில் வந்து அதுவாகவே போயிடும். ஸோ வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின் எழுதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெடிசின் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அடினாய்ட் இருக்குது, டான்சில்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டான்சில்ஸ் வந்து அது அப்பப்போ இன்ஃபெக்ஷன் வரும்போது அது பல்ஜாகி நிற்கும். நம்ம வந்து ஒரு டார்ச் அடித்து பார்த்தாலே தெரியும். ஆனால் அடினாய்ட் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒன்லி இஎன்டிகிட்ட இருக்க அந்த டார்ச்சோ இல்லை அவங்க தான் வச்சு பார்த்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடினாய்டுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஸ்டீராய்டு ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கம்மியாகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் அப்புறம் வந்து கோல்டு வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்டிபயோட்டிக் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன் தேவையோ அது வந்து கொடுப்பாங்க. எப்போ ஆப்ரேஷன் வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஸ்டீராய்டு ஸ்ப்ரே இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் கொடுத்தும் இது செட்டில் ஆகாமல் குழந்தை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற கேஸில், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாகுது, ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்டு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, எக்ஸ்ரே வந்து பார்ப்பாங்க. எங்களுக்கு வந்து 2 இயர்ஸில் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் வந்து நான் ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணும்போது அந்த இஎன்டி அவங்க வந்து பீடியாட்ரிக் இஎன்டி. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எக்ஸ்ரே வேணும். எக்ஸ்ரே இல்லாமல் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ரே பார்த்தா தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் சொன்னதுனால எக்ஸ்ரே வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொன்னது, எஸ் கண்டிப்பாக இம்மீடியட்டாக வந்து நீங்கள் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ணிங்களோ பாப்பாவுக்கு வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். எங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னோட நியர்பையில் இருக்க அந்த பீடியாட்ரிஷியன் சொன்னது என்னென்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து கேரளா வந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கிறனால நீங்கள் கேரளா போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு மெயினாக வந்து லாங்குவேஜ் இஷ்யூ இருந்ததுனால நான் வந்து கேரளா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அகெயின் வந்து இன்லாஸ்லாம் வந்து புதுக்கோட்டை அறந்தாங்கியில் இருக்கிறதுனால ஸோ எங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று திருச்சி காவேரி, இன்னொன்று வந்து மதுரை வேலம்மாளில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 இடத்துலையுமே காண்டாக்ட் பண்ணேன். 2 இடத்துலேருந்து எனக்கு
எனக்கு வேலம்மாள்லேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்ச மாரி இருந்துச்சு. அவங்க வந்து எவ்வளோ செலவாகும் இது எல்லாமே கூட கோட் பண்ணி சொன்னாங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும்? என்ன மாரி மெத்தட்ல வந்து அடினாய்ட் பண்ணுவாங்க? என்ன மாரி மெத்தட்ல வந்து டான்சில்ஸ் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா எனக்கு டாக்டரே நேரடியா வந்து எனக்கு வந்து கால் பண்ணி பேசினாங்க. அதனால வந்து எனக்கு வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு. ஓகே வேலம்மாளே போலாம். ஏன்னா அந்த டைம்ல நாங்க வந்து ரொம்ப ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்ண டைமு. அதனால எனக்கு வந்து ப்ரைஸ் இதெல்லாம் சொல்லவும் கொஞ்சம் வந்து அது வந்து ஓகேவா பட்டுச்சு. இன்னொன்னு எனக்கு வந்து வேலம்மாள் வந்து ஃபெமிலியர் தான். ஏன்னா எங்க தாத்தா, மாமா எல்லாருக்குமே அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோங்கிறனால, நாங்க வந்து வேலம்மாள் சூஸ் பண்ணி அங்க தான் போனோம். ஸோ சர்ஜரி ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கோ த்ரூ பண்ண இந்த விஷயங்கள விட அத பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் தான் வந்து அந்த சர்ஜரிக்கு வந்து டைம் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம போறப்ப என் பாப்பாவெல்லாம் கூட்டிட்டு போறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபுல்லாவே வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. ஃபீவர் வந்து கொஞ்சம் கூட செட்டில் ஆகல. ஆன்டிபயோட்டிக் குடுத்துமே, அதுக்கப்புறம் நல்ல கோல்டு இருந்துச்சு. ஸோ போனோனே என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு 4 டேஸ் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க. கரெக்ட்டா ஜென்ரல் அனஸ்தீசியா குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடினாய்ட் வந்து மைக்ரோ பிளேடிங் மெத்தட்ல பண்றதா சொன்னாங்க. இது வந்து ஒரு ஸ்கூப் மாரி இருக்கும். ஒரு கரண்டி மாரி இருக்கும். அத வச்சு எடுப்போம் அப்படிங்கிற மாரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இது எனக்கு டாக்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ, அத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அது அதுக்கேத்த மாரி தான் பண்ணியிருந்தாங்க. 45 மினிட்ஸ்ல பாப்பாவும் வெளியில வந்துட்டா. போஸ்ட் ஆப்ரேஷன் கேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்லி ஒரு 1 டே ஆர் 2 டே தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. எங்க கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 டே, 4 டே வச்சிருக்க மாரி ஆச்சு. ஏன்னா, பாப்பா வந்து சுத்தமா வந்து ஃபுட் இன்டேக் வந்து எடுக்கவே இல்ல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, "அவ எப்ப சாப்பிடுறாளோ அப்பதான் நாங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஃபோர்ஸ் பண்ணியாச்சும்" ஐஸ்கிரீம் தான் குடுப்பாங்க. 3 வேளையுமே ஐஸ்கிரீம் நெறைய குடுப்பாங்க. அப்புறம் கர்ட் ரைஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு அந்த மாரி சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு 1 வீக், 2 வீக்ஸ் பக்கம் நீங்க நல்லா சில்லா எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஆனா ஃப்ளேவர் இருக்கக்கூடாது. வெண்ணிலா அதாவது கலர்ஸ் இருக்கக்கூடாது. வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ள ஏதாச்சும் ஒரு ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு அங்கேயே குடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கனால ஆன்டிபயோட்டிக் குடுப்பாங்க. த மொமெண்ட் அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரீத் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மல் ஆயிடும். அப்படியே ஒரு மேஜிக் மாரி இருக்கும். ஏன்னா, அதுக்கு முன்னாடி அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. சுத்தமா பிரீத் பண்ண முடியாது. எனக்கு வந்து நானே பார்த்துருக்கேன். அவங்க வந்து பிரீத் பண்ணும்போது இந்த ரிப் வந்து அப்படி வெளியில போயிட்டு என்லார்ஜ் ஆயிட்டு திரும்ப சுருங்கி வரும். அத பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, லங்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும். பட் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே செட்டில் ஆகி ஒரு சின்ன சவுண்ட் கூட வராது. அவ்ளோ ஸ்மூத்தா அழகா தூங்குவாங்க. காசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இது வருது அப்படின்னு கிளியராலாம் நமக்கு வந்து சொல்ல முடியாது. நெறைய பேருக்கு வந்து இந்த அலர்ஜி வந்து இருக்கும். எது பண்ணாலும் வந்து ஒரு அலர்ஜில வந்து கோல்டு நெறையா பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. இல்ல ஃப்ரீக்வென்ட்டா கோல்டு வந்துட்டே இருக்கு. இல்ல நெறைய ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட்டு போனோனே அதான் கேட்டாங்க. "நெறைய ஐஸ்கிரீம்ஸ்லாம் குடுப்பீங்களோ? கோல்டா இருக்க நெறையா ஃபுட் வந்து சாப்பிட குடுப்பீங்களோன்ட்டு." என் பாப்பா கேஸ்ல வந்து நாங்க ஒரு ஐஸ்கிரீம் கூட அந்த டைம்ல வந்து நாங்க குடுத்ததே இல்ல. அவ வந்து ஜஸ்ட் ஒரு லிக் வேணா பண்ணியிருப்பா. அவ்வளோதான் நாங்க அவளுக்கு ஐஸ்கிரீம்னு டேஸ்ட் பண்ண குடுத்தது ஒழிய, மத்தபடி நாங்க அவ்ளோ ஐஸ்கிரீம்லாம் குடுத்ததில்ல. பட் ஸ்டில் வந்து மேபி அது அலர்ஜிக்கான ரீசனா கூட இருக்கலாம். அப்புறம் டாக்டர் சொன்னது என்னன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே அடினாய்ட் அப்புறம் வந்து டான்சில்ஸ் வந்து இருக்கும். அது ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுவே போயிடும். இது வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் தான். பட் வந்து சில பேருக்கு வந்து நல்லா என்லார்ஜ் ஆகி பிளாக் ஆயிடும். அப்ப வந்து நான் அவங்களுக்கு பிரீத்திங் பண்ண கஷ்டமா இருக்கும்போது, இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படியெல்லாம் வரும்போது வந்து கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் சொன்னது ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி நாங்க என்ன கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நிஜமாவே இப்ப நான் சொன்ன அளவுக்கு ஈஸியா இல்ல. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, வாயில அவ்ளோ நுரையோட ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சா. எனக்கு வந்து என்னாச்சுன்னா, வேற எதுவும் ஃபுட் பாய்சன் எதுவும் ஆயிடுச்சோ, இல்ல நான் எதுவும் அன்னைக்கு வேற நான் ஹிட் அடிச்சு கொஞ்சம் கரப்பான்பூச்சிக்கெல்லாம் ஹிட் அடிச்சிருந்தேன். அது எதுவும் அஃபெக்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம். பட் லக்கிலி எங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கன்சல்ட் பண்ண பீடியாட்ரிஷியன் வந்து நல்லா இருந்தாங்க. அவங்க நெறைய விஷயம் வந்து என்ட்டேருந்து கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுமே நெறைய விஷயம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி குடுத்தாங்க. ரொம்ப பேஷண்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த மாரி ஹாஸ்பிட்டல் வந்து அந்த மாரி டாக்டரா ஃபர்ஸ்ட்டு போய் பாருங்க. ஆனா நான் பார்த்த அந்த டாக்டர் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வந்து அவ்வளோ இல்ல. அதனால தான் அவங்களே
ஹாஸ்பிட்டலே வந்து என்னை வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா சர்ஜரி அப்படின்னா இன்னொன்று வந்து நீங்கள் ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24/7 ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா டக்குன்னு போகிறது வந்து பக்கத்தில் சுல்தான் பத்தேரி கேரளா எஸ்டேட் அங்கே தான் போவோம். அங்கே உள்ள ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல்லே வந்து நாங்கள் திரும்ப வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு போய் அட்மிட் ஆயிருக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஜஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை நான் பார்த்த பீடியாட்ரிஷியன் வந்து இவளுக்கு டான்சில்ஸ் இருக்குது ஆடினாய்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்து அடினாய்ட் வந்து மென்ஷன் பண்ணல, டான்சில்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க இல்லை டான்சில்ஸ்லாம் இல்லை அவள் நார்மலாக தான் இருக்கான்ட்டு. திரும்ப நைட் ஆச்சு, ப்ரீத்திங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சவுண்டாக ஸ்னோரிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது திரும்ப கூப்பிட்டு நர்ஸ் கூப்பிட்டு சொல்கிறேன் இல்லை அவளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிறதுனால இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் வந்து தேவையில்லாமல் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் முன்னாடி பார்த்த அந்த பீடியாட்ரிஷியன் வந்து சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா இருக்குது. அதாவது அடினாய்ட் இருக்கும் போது ரொம்ப பெருசாச்சு அப்படின்னா தூங்கும் போது வந்து ரொம்ப இந்த ரிப் வந்து என்லார்ஜ் ஆகி இது பண்ணி கஷ்டப்படுவாங்க தூங்குறதுக்கு. அது வந்து தூங்கும் போது மட்டும்தான் அந்த எக்ஸாக்ட் அந்த மாதிரி பார்க்க முடியும். டே டைமில் நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்லீப் ஆப்னியா. ஸோ அந்த நேம் வந்து எனக்கு மறந்து போச்சு. அந்த நைட் ஃபுல்லாக உட்காந்து நான் சர்ச் பண்ணி தேடி எடுத்து நெக்ஸ்ட் நாள் வந்து அடுத்த நாள் வந்து டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது நான் சொன்னேன் பாப்பாவுக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து இஎன்டி வந்து ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு அப்புறமே வந்து எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம வந்து ஒரு சரியான பாத்தில் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் வந்து ஜக்கீர் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கீர் முகமது ஜக்கீர் ஹுசைனா தெரில, நான் இதுக்கப்புறம் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுறேன். ஜக்கீர் ஹுசைன் சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவங்க வந்து பீடியாட்ரிக் இஎன்டி. அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண உடனே வந்து அவர் வந்து வீடியோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட ஏஜ் இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் சொன்னது என்ன எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே வேணும் அப்படிங்கவும் எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துட்டோம். அது வந்து அடினாய்டு அப்படின்னா வந்து எக்ஸ்ரே எடுக்க வந்து அது 2 இயர் பேபி கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டமாச்சு. 2 ஹவர் நாங்கள் உள்ளே போய் இருந்து அந்த எக்ஸ்ரே எடுத்து கொடுத்த உடனே அவர் சொல்லிட்டாரு இல்லை இது இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணணும், நீங்கள் இங்கே வரதுனாலும் வரலாம், பட் இங்கேருந்து எங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு 10 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். அது வந்து கொல்லமில் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூவும் இருக்குது, அதனால நான் வந்து கேரளா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து வேலம்மாள் வந்து காண்டாக்ட் பண்ணது. லக்கிலி வேலம்மாளில் வந்து ராஜவேல் டாக்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறோம் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். நம்மளை வந்து நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சு நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. நம்ம வந்து அவர்கிட்ட போய் பேசினாலே தெரிஞ்சிடும் ஓகே நம்ம பாப்பா வந்து இங்கே வந்து சேஃபான ஒரு இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்கிட்ட சொன்ன இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ணிட்டா பாருங்கள் பாப்பா அப்புறம் ஒரு சின்ன ஒரு சவுண்ட் இல்லாமல் சூப்பராக தூங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு டாக்டரை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா நல்ல டாக்டர் வித் வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து போயிருங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். செக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து செக்கப் வர சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் 1 to 2 டேஸில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு 1 வீக் கழித்து செக்கப் வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 15 டேஸ் கழித்து செக்கப், அப்புறம் 30 டேஸ் கழித்து செக்கப் வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸில் ஒரு செக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் 6 மந்த் கழித்து ஒரு செக்கப் இருக்கும். 1 இயர்க்கு அப்புறமும் செக்கப் இருக்கும். நாங்கள் 6 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து போகலை. இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. 1 இயர் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 2025 ஃபெப் 1 பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்போ பண்ணோம். இப்போ வந்து 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் சளி பிடிக்கலை. நாங்கள் ஹாஸ்பிட்டல்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணிகிட்டே இருப்போம். அதெல்லாம் வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. நீங்களும் வந்து அடினாய்ட் டான்சில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சம்வேர் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் குவெரி இருந்துச்சு இல்லை வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.